லாஸ்ட் வெனஸ்டே எடுத்த விளாக் தான் இது. தம்பி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அம்மாவும் வந்து ஃபீவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஃபீவர் மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. எங்களுக்கு அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். 80% நம்பிக்கை இருக்குது அந்த டிசீஸாக இருக்காதுன்னு. ஏன்னா இப்போ வைரஸ் ஃபீவர் வந்து எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் என்னன்னு. நைட்டு டின்னருக்கு வந்து தக்காளி சாம்பார் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 4 பழுத்த தக்காளி வந்து 2ஆக கட் பண்ணி ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் செலவுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்து அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் 1/4 கப் உடச்சக்கடலை, 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியில் அந்த மசாலா பொருளோட வாசனையெல்லாம் போனவுடனே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கெட்டி கட்டினதும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். சைட் பை சைடாக வந்து தேங்காய் சட்னியை வந்து ரெடி பண்ணி தாளிச்சும் வச்சுட்டேன். அம்மாவும் தங்கச்சியும் காலையில் போனாங்க. நைட்டு 8:30 மணி ஆகியும் வரவே இல்லை. சரி அப்பாவுக்கு வந்து கொடுத்து தான் அவனு வேலைக்கு போயிட்டு வராருங்கிறனால இட்லி ஊற்றி அப்பாவுக்கு ஒரு பிளேட் கொடுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து நானும் தம்பியும் தான் சாப்பிட்டு முடித்தோம். டைம் ஆக ஆக அம்மாவுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்கங்கிற டென்ஷன் மட்டும்தான் அன்றைக்கி